ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஹா vlogs. இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள், நான் 2 ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1.5 தக்காளி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 4லேருந்து 5 நீட்டாக கட் பண்ண பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு சால்ட், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 3 ஏலக்காய் கிராம்பு. இன்றைக்கி நான் 5 முட்டையை ஹாட் வாட்டரில் 17 மினிட்ஸ் கரெக்டாக வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போது ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சு அது நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றிக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலே போதும். ஸோ அதில் கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. ஸோ இதை பண்ணும்போது நீங்கள் மீடியம் ஃப்ளேம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா அது கொஞ்சம் கருகிடும். ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை எக்கை இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம எக் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ மறுபடியும் பேன் வச்சு பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் கடுகு சீரகம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதும் அதில் 3 ஏலக்காய் 3 கிராம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க ஆனியன்ஸை சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 2 ஆனியன்ஸ் எடுத்துருக்கேன். அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன், ஏன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வேகிட்ட உடனே நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். தேவையான அளவு சால்ட் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டவுன் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அப்படியே இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்குங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குழம்பு நல்லா கொதிக்குது. உங்களுக்கு வாட்டரியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட ஊற்றிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கை இப்போ சேர்த்துடலாம். கொத்தமல்லி தழைகளையும் சேர்த்துடலாம். முட்டையும் கொத்தமல்லியும் சேர்த்த உடனே இதை லைட்டாக கலந்து விட்டுக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுதான் நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டவுன் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.